lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட DMsல இன்ஸ்டாகிராம்ல கேட்டுட்டே இருந்த ஒரு வீடியோ தான். அதாவது என்னோட பிளசண்டா பொசிஷன், அதுக்கப்புறம் என்னோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருந்தது, எனக்கும் இப்படி தான் இருந்தது டம்மி ஷேப், உங்களுக்கு இப்படி இருந்தது அப்படி இருந்ததா நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதை வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு ஒய்ஃப் டேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். அதாவது பழைய காலத்தில் இப்படி இருந்தால் உனக்கு பையன் தான், இப்படி இருந்தால் உனக்கு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு ஒத்து போச்சா, அதாவது கேர்ள் சிம்டம் என்ன, பாய் சிம்டம்ஸ்லாம் என்ன, எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய வாமிட்டு, நிறைய அந்த தலை சுத்துற மாதிரிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் அப்படிம்பாங்க. இந்த வாமிட்டே வரல அப்படின்னா வந்து பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து பாய் பேபி. ஸோ என்னோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை சுற்றுறது, வாமிட் வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஐ வாஸ் நார்மல். எனக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரிலாம் ஒரு ஃபீல் எல்லாம் இல்லை. சரி, ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவாக வந்துச்சு. பட் எனக்கு எந்த சிம்டமும் இல்லை, அந்த வாமிட் வர மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யோசிச்சிட்டேன், என்ன நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே தெரியலையே, தலை சுத்தல் இல்லை, ஒரு வாமிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் HCG டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுக்க சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஓகே நார்மல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டுக்கு வந்து செக் பண்ண வர சொன்னாங்க. ஹார்ட் பீட் வந்து ஒரு 45 டேஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த டைமில் செக் பண்ண வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு சிம்டமும் கிடையாது, நான் வந்து நார்மலாக தான் இருந்தேன். அப்போ போயிட்டு ஹார்ட் பீட் செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைட்டாக வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல். அதாவது வாமிட் வந்து நான் அதிகமாக எடுக்கல, பட் வந்து எனக்கு அந்த வாமிட் வர சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருக்கும். அதாவது இந்த சுடுதண்ணி காய்ச்சி குடிச்சதுக்கப்புறம், அதாவது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்டீல் ஸ்மெல் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மெல்ல வெர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப இந்த ஸ்மெல் ஏதாவது பார்த்துச்சுன்னா வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆனால் வாமிட் வந்து அதிகமாக எனக்கு எடுக்கல. என்டையர் ப்ரெக்னென்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 8 டைம்ஸ் அவ்வளோதான், ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து நான் வாமிட் பண்ணியிருப்பேன். ரொம்ப எனக்கு வாமிட் எல்லாம் வரல, பட் வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். எடுத்த அந்த வாமிட்டிங் பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மிட் நைட் தான் வரும். அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரஷ் பண்ணும்போது வரும். ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த ஓல்டு ஒய்ஃப் டேலோட மேட்ச் ஆகும். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்கிறேன். எந்த சிம்டம்ஸையும் வச்சு அது வந்து ஒரு பாயா கேர்ளா அப்படிங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த சிம்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் எனக்கு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஸ்மெல் அவர்ஷன் அதிகமாக இருந்தது. சிக்கனெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதாவது நான் ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து சுத்தமாக அந்த சிக்கன்லாம் சாப்பிடவே பிடிக்கல. ரொம்ப ஃபுட்டு வந்து சூஸியான மாதிரி ஆயிடுச்சு. 3 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சேஷன் எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பற்றி சொல்லுவாங்க. ஹேர் வந்து நல்ல க்ரோத் இருக்கும், நல்லா வந்து ஷைனிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாய் பேபி. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஹேர் வந்து ஹெல்த்தியாக சில்கியாக இருந்தால் தான் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரையான மாதிரி ஆச்சு. இதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி சிம்டம் தான் வந்துச்சு. ஸோ ஹேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக ட்ரையாக ஹேர் வந்து ஃபால் ஆகுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளசண்டா பொசிஷன். மோஸ்ட்லி பாய் பேபினா போஸ்டீரியர், கேர்ள் பேபினா வந்து ஆன்டீரியர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளசண்டா வந்து ஆன்டீரியர் தான். ஃபஸ்ட்டு 3rd மந்த் ஸ்கேன் போனோம் பார்த்தீங்களா, அப்பயே வந்து சொல்லிட்டாங்க என்ன பிளசண்டா பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளசண்டா வந்து ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் யோசிச்சேன், அப்போ வந்து கேர்ள் பேபியாக இருக்குமோ, ஸோ ஆன்டீரியர் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து லோ லைங் பிளசண்டா இருந்துச்சு. அதுவும் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ லோ லைங்காக இருந்ததுனால அதிகமாக ஒர்க் எல்லாம் எதுவுமே பண்ணலை. மோஸ்ட்டாக ஆன்டீரியர் அப்படின்னா கேர்ள் பேபின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து பாய் பேபி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து அது 5th மந்த்துக்கு மேலே மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதாவது பிளசண்டா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சேஞ்ச்லாம் ஆகலை, ஆன்டீரியரே தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஸோ இதுவும் வந்து படி பார்த்தா அப்படின்னா இது வந்து ஒரு மெத்து தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் கேலண்டர். ஸோ சைனீஸ் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா
அது வந்து மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும். எனக்கு வந்து அதை பார்த்து வந்து கேர்ள் பேபி தான் பாய் பேபி தான் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ சைனீஸ் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் வச்சு டேட் ஆஃப் கன்செப்ஷன் வச்சு அது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் காட்டும் பாயா கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கேலண்டரில் கேர்ள் அப்படின்னு சொல்லி காமிச்சது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஒரு மித்து தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ல் வந்து 8 சிம்டம்ஸ் வந்து கேர்ளுக்கு உண்டான சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய் தான். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்து தான். சும்மா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருந்துச்சுன்னா வந்து பாய் பேபி, ஃபேஸ் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃபேஸ் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நல்ல ஒரு க்ளோயியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல பளபளன்னு இருந்துச்சு. ஹேர் மட்டும்தான் வந்து ட்ரையாக இருந்துச்சு. நான் கூட யோசிச்சேன், இது பயங்கரம், நார்மல் நாளில் கூட நம்ம இப்படி இருக்க மாட்டோமே, இது நான் ரொம்ப நல்ல தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பேன், யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து பாய் பேபி தான். இது வந்து ஓரளவுக்கு ஓகே, கரெக்டுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேபியோட பொசிஷன் எந்த சைடு வந்து மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு அதிகமாக இருந்தால் பாய், ரைட் சைடு அதிகமாக இருந்தால் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில ஃபஸ்ட்டெல்லாம் எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து லெஃப்ட் சைட்னா பாய், ரைட் சைட்னா கேர்ள் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து மூமெண்ட்ஸ் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ ரைட் சைடில் ஒரு கிக்கு 2 கிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்னோட பேபி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெல்லி ஷேப். ஸோ பெல்லி ஷேப் வச்சு சொல்லுவாங்க, அதாவது பாயா கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள் பேபி அப்படின்னா நம்மளுக்கு வந்து வைடாக இருக்கும், அதாவது ஃபுல்லாக இருக்கும், இங்கேருந்து இப்படி வரைக்கும் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். பாய் பேபி அப்படின்னா முன்னாடி பொட்ரூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் நைட்டெல்லாம் பேக் டம்மிலெல்லாம் எடுத்து பார்த்தா அது வந்து நல்ல ஃப்ரண்ட்டில் வந்து புல்லட் ட்ரெயின் மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் பேபிக்கு உண்டான சிம்டம் தான் இருந்துச்சு. என்னோட அந்த பெல்லி ஷேப் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோஸ்லேயும் கீழே வந்து பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மோஸ்ட்டாக பாய் பேபி அப்படின்னா வயிறு அவ்வளோவா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5th மந்த் வரைக்குமே ரொம்ப பெரிய வயிறு மாதிரிலாம் தெரியல. அதுக்கப்புறம் தான் நல்லா பெருசாச்சு. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% எனக்கு ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அதாவது பெல்லி ஷேப் வந்து ஆல்ரவுண்டாக இருந்தால் வந்து அது கேர்ள், முன்னாடி வந்து பாயிண்டடாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அது கரெக்டாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த நம்மளோட தொப்புள் இருக்கு இல்லைங்களா, பெல்லி பட்டன், அதுக்கு மேலே அந்த லைன் போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாய் பேபி. இல்லைன்னா அந்த பெல்லி பட்டனோட நின்றுச்சுன்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நல்ல லாங் லைனாக தான் இருந்துச்சு, பெல்லி பட்டனுக்கு மேலே தான் லைன் இருந்துச்சு. ஸோ இதுபடி பார்த்தாலும் பாய்க்கு உண்டான சிம்டம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது. மெயினாக ஹார்ட் பீட்டும் பிளசண்டா பொசிஷனை வச்சு பாய் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. அதாவது 150க்கு மேலே இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி, 140 அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் பேபினா ஹார்ட் பீட் கொஞ்சம் கம்மியாக இது இருக்கும், கேர்ள் பேபினா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஹார்ட் பீட், பேபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 130, 110, 120 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு திரும்ப வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 176 இருந்துச்சு. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மித்து தான். ஸோ ஹார்ட் பீட் வச்சு சொல்ல முடியாது, எந்த சிம்டம் வச்சுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. இதை வந்து உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சா, உங்களுக்கு கேர்ள் பேபி பாய் பேபி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிம்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து 176 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 167 இருந்துச்சு. ஒரு தடவை கூட ஹார்ட் பீட் வந்து 140க்கு கீழே வரவே இல்லை. எல்லா டைமும் வந்து 150க்கு மேலேயே தான் இருந்துச்சு. ஃபைனலாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் 135 வந்து காமிச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா ஸ்கேன்லேயுமே எனக்கு வந்து 150 அபோவ் தான் இருந்துச்சு. 150 அதாவது 170s ஆரம்பிச்சு 154, 156 அவ்வளோ அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 140க்கு கீழே போகவே இல்லை. அடுத்த மித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு எப்படி இதையும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. அதாவது ஃபாதரோட வெயிட் கெயின் ஆயிருந்ததுன்னா கேர்ள் பேபி, ஃபாதரோட வெயிட் வந்து அதிகமாக கெயின் ஆகலை அப்படின்னா பாய் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரியான ஒரு இதுதான் அது. அதாவது நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் பசங்க வந்து வெயிட் ஏறிட்டே போனாங்கன்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்ணா பின்னான்னு வெயிட்டு, அதாவது
நல்ல நல்ல ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும் இல்லைங்களா. அதனால அவரும் நல்ல 2 பேரும் எடுத்துக்கிட்டனால அவரோட வெயிட் வந்து நல்ல ரேபிட் கெயினாக தான் இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 5 to 6 kgs வந்து அவர் வந்து கெயின் பண்ணாரு. ஸோ இதன்படி பார்த்தா வெயிட் கெயினாக இருந்தால் கேர்ள் பேபி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு வந்து பாய் பேபி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் ட்ரூலி a myth. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன். ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து லெஃப்ட் சைடை நம்ம வந்து படுத்துட்டு இருந்தோம்னா பாய், ரைட் சைடு வந்து படுத்தோம் அப்படின்னா கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து லெஃப்ட் சைடு தான் படுப்பேன். இது வந்து ஓரளவுக்கு கரெக்டு தான். நான் வந்து எப்பவுமே ஜென்ரலாகவே நான் வந்து லெஃப்ட் சைடு தான் படுப்பேன். மேபி அதுவும் எதுவும் கோயின்சைட் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு வந்து ரைட் சைட் படுக்கவே முடியாது. ரைட் சைட் படுத்தா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னால் ஒரு நிம்மதியான தூக்கமே வராது. ஒரே சைடு படுத்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரைட் சைடு திரும்பி படுக்கலாம்னு பார்ப்பேன். பட் எனக்கு வந்து முடியாது. அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக லெஃப்ட் சைட் படுத்தா தான் பேபிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி படுத்துக்கங்கன்னு தான் சொன்னாங்க. பட் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் படுக்க வேண்டாம், அதாவது மல்லாந்து படுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொன்னாங்க. ஆனால் என்னோட ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட். ஸோ இந்தபடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பாய் பேபி இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் என்னோட சிம்டம்ஸாக இருந்துச்சு. இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கீழே நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இதுக்கு ஏதாவது ஒத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஜெண்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் ஒரு ஆசைக்கு ஜாலிக்காக நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதான். ஸோ இதை வச்சு பாய் கேர்ள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த பேபியாக இருந்தாலும் அது வந்து நம்மளோட பேபி, ரொம்ப ஹாப்பியாக அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணணும், ஹாப்பியாக நம்ம வந்து இருக்கணும். அவ்வளோதான் அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நியூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சூப்பரான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.